வாக்கு வங்கி அரசியலுக்காகவே மதசார்பின்மையினரின் நலனுக்காக அரசியல் கட்சிகள் முக்கியத்துவம் அளிப்பதாக சிபிஎஸ்இ 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் விமர்சிக்கப்பட்டு இருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் பின்பற்றப்படும் என்சிஇஆர்டி பாடப்புத்தகத்தில் 2024-25 கல்வியாண்டிற்கான பாடநூல்களில் புதிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடப்புத்தகத்தில் மதச்சார்பின்மை பாடத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள கருத்து கல்வியாளர்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தை எழுப்பியுள்ளது. மதச்சார்பின்மை மீதான விமர்சனம் என்ற பிரிவில் வாக்கு வங்கி அரசியல் என்ற தலைப்பில் புதிதாக மத சிறுபான்மையினரை சமாதானப்படுத்துதல் என்ற கருத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்தியாவை பொறுத்தவரை வாக்கு வங்கி அரசியல் என்பது மதச்சிறுபான்மையினரை சமாதானப்படுத்தும் முயற்சி மட்டும்தான் என்றும், வாக்கு வங்கிக்காகவே குடிமக்கள் அனைவரையும் சமமாக கருதும் சமத்துவத்தை புறந்தள்ளி சிறுபான்மையினர் நலனை அரசியல் கட்சிகள் பிரதானப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மதசார்பின்மையின் நோக்கம் குறித்தும் அதை செயல்படுத்த அரசியல் கட்சிகளின் திட்டங்கள் குறித்தும் விமர்சித்திருப்பதிலிருந்து என்சிஇஆர்டி இனி தொழில்முறை நிறுவனமாக கருத முடியாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த 2014 முதல் என்சிஇஆர்டி நிறுவனம் RSSஇன் ஒரு பிரிவாகவே செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், பள்ளி மாணவர்களுக்கு பாடநூல்களை உருவாக்குவது மட்டுமே என்சிஇஆர்டியின் பணியாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் கட்சிகளின் ஊதுகுழலாக பிரச்சார பிரதிகளை தயாரிக்கக்கூடாது என்றும் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் வாக்கு வங்கி அரசியலை நியாயப்படுத்துவதாகவே பழைய பாடநூல் அமைந்திருந்ததாகவும், ஆனால் தற்போது புதுப்பிக்கப்பட்ட பாடநூலில் இந்திய மதச்சார்பின்மையை தகுந்த முறையில் விமர்சனத்திற்குள்ளாக்கி இருப்பதாகவும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதற்கான காரணமாக என்சிஇஆர்டி விளக்கம் அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.